இந்த பள்ளிக்கரணையில் வந்து ஆட்டையை போட்டாங்கன்னு 4 அமைச்சர்கள் 100 கோடி கொடுத்தாச்சான்னு கேள்வி இருக்குது. இதுவரை அதை பற்றி யாராவது பேசியிருக்காங்களா? 2000 கோடி திட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்கல்ல, அழைச்சிட்டு போய் நிர்வாண கோலத்தோட நடுக்காட்டுக்குள்ள வச்சுட்டு என்ன செஞ்சிருப்பார் தெரியுங்களா? நிர்வாணமாகவே ஒரு மரத்தில் கட்டி பேச்சே கிடையாது, பேச்செல்லாம் கிடையாது. அவர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார். இதுவரை அதை பற்றி யாராவது பேசியிருக்காங்களா? 2000 கோடி திட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்களா? 100 கோடி ரூபா பங்கு போட்டாங்கல்ல, 4 பேர் அமைச்சர்களுக்கு 25 கோடி போனதாக செய்தி நான் சொல்லலை, அறப்போர் இயக்கம் வெளியிட்டிருக்கு. அந்த 100 கோடி எங்கப்ப? ஏன் டிஜிபி எங்கே தூங்குறாரா? நேப்பியர் பாலத்துக்கு கீழே படுத்து கிடக்கிறாரா, மேலே படுத்து கிடக்கிறாரா? தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. மரியாதைக்குரிய தோழரும் தலைவருமான விஜய் அவர்கள் பக்கம் இஸ்லாத்துக்கு இன்றைக்கு நிறைய பேர் சேர்ந்து கொண்டிருப்பதாக உளவுத்துறை தகவல் எடுத்த அடிப்படையில் அதை நிறுத்துவதற்காகவே திருப்பரங்குன்ற நிகழ்வை கிளப்பி விட்டிருக்கார். அவங்க நடத்துறது ரோட் ஷோ, அவங்களுக்கு தனி சட்டம். அவங்களுக்கு மட்டும் ரோடு ஷோ அனுமதி, மற்றவங்களுக்குலாம் இருக்காது. அதில் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்துக்கு சுத்தரவே இருக்காது. பயம். அரசியல் அலசல் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு முகில் வீரப்பன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜயுடைய மேலாளர் PT செல்வகுமார் அவர்கள் வந்து தாவேக்கால இருந்து இப்போ திமுகவில் இணைந்திருக்காரு. இது வந்து பெரிய திருவிழாவாகவே கொண்டாடி இருக்காங்க. மற்ற கட்சியிலிருந்து கூட வராங்க போறாங்க, பட் ஆனால் யாருக்குமே பண்ணாத ஒரு பாராட்டு விழா வந்து இவருக்கு நடத்தியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அரசியலின் மோசடியின் உச்சகட்டம். இவங்களை போல அரசியல் எவனாலையும் பண்ண முடியாது. அவர் ஒன்றும் பெரிய ஜாம்பவன் அல்ல அந்த PT செல்வகுமார். இருந்தாலும் விஜய்க்கு வந்து நெருங்கியவர் அண்ணன் விஜய் அவர்களுக்கு பக்கபலமாக திரைப்படத்துறையில் அவரு கொஞ்சம் கவனம் செலுத்தி அவரை, அதாவது அது எப்படி சொல்லணும்னா, இவரும் சம்பாரிச்சுக்கிட்டாரு, இவர் குடும்பத்தை செலுத்தி வச்சுக்கிட்டாரு. அதான் உண்மையான விஷயம். அதில் விஜய் போட்ட பிச்சையில் வளர்ந்தவர், அப்படி தான் இதை எடுத்துக்கணும். இன்றைக்கி அவருக்கு பிச்சை கிடைக்கல. விஜயை விட கூடுதல் பிச்சை எங்கே கிடைக்கும்னு பார்த்தாரு, அது திமுகவுக்கு போயிருக்கிறாரு. இப்போ இது எல்லாமே ஆள் பிடிக்கிற வேலை திட்டம். இப்போ இன்னொன்று என்னென்னா, இதுக்கு ஒரு அமைச்சரை கூட உருவாக்குவாங்க. இப்போ இந்த 4 மாதத்துக்கு மட்டும் ஒரு அமைச்சர். எப்படின்னா, மாற்றுக் கட்சி ஆள் பிடித்தல் அமைச்சர். எப்படி சார்? அப்படி தான் காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்துருக்கு. இது மக்கள் மன்றத்தில் எப்படி போகும்னா, எல்லாரும் திமுகவில் வந்து சேர்றாங்க. இந்த அன்வர் ராஜா போன்ற அயோக்கியத்தனமான மேதாவிகள் இருக்காங்கல்ல, அதாவது எம்ஜிஆர் போட்ட இரவலில் வாழ்ந்தவர்கள், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் போட்ட காணிக்கையில் உடம்பை வளர்த்தவர்கள், இன்றைக்கு கடைசியாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு நேர் எதிரான கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் உருவாக்கி வைத்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை ஐக்கியமாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதை விட வேறு என்ன அயோக்கியத்தனம் இருக்க போகிறது? பேசுங்கள், சொல்லுங்கள். கஞ்சியை குடித்தாலும் கழகத்தில் பணியாற்றுவேன் என்று கட்டுக்கோப்பாக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் புரட்சித் தலைவரின் புரட்சி வாரிசுகள் இன்றைக்கு புரட்சி தமிழரை கரம் கோர்த்து களமாட இருக்கிறார்கள் என்றால், பொதுக்குழுவில் பார்த்தோம் எவ்வளவு கட்டமைப்புகள், எவ்வளவு ஒழுங்கமைப்புகள். எந்த வானகரத்தில் மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தனது கட்சியினுடைய நிலைப்பாடுகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை பல செயற்குழு பொதுக்குழுவை கூட்டினார்களோ, அதை போல இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களும் அங்கே ஒரு அழகான அற்புதமான ஒரு நிகழ்வை நடத்தி கட்சி இதுதான் என்பதை ஒரு ஏழையின் தொண்டனாக, ஒரு விவசாய பெருமகனாக நின்று ஒரு கட்டமைப்பை காட்டியிருக்கிறார் என்றால், வரலாற்றில் புதியதொரு அத்தியாயத்தை புரட்சி தலைவருக்கு பிறகு இன்றைக்கு புரட்சி தமிழர் ஏற்படுத்தியிருக்கிறார் என்றால், இந்த இயக்கம் மிக ஆழமாக காலூன்றி இருந்தாலும் மேன்மேலும் வளர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. காரணம், என் தலைவன் மேதகுவை உருவாக்கிய தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் கண்ட பேரியக்கம், அந்த பேரியக்கம் எந்த விதத்திலும் சிதைந்து விடக்கூடாது. எவரேனும் சிதைத்தாலும் அவரை ஒதுக்கி வைப்பதில் தவறேதும் கிடையாது என்கிற அடிப்படையில் இன்றைக்கு ஒரு கட்டுக்கோப்பான இயக்கமாக இது மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ ஆள் பிடிக்கிற வேலையை பண்ணிட்டாங்க. சார், எதனால் ரொம்ப பயப்படுறாங்களா திமுக அவர்கள்? நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு செய்தி உங்கள்கிட்ட கேட்கணும். இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கிறீங்கள, மக்களுக்கு அதை செஞ்சேன் இதை செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் வேறு எழுதுவீங்க. உடன்பிறப்பே, உளுந்தம்பருப்பே, கருவாட்டு குழம்பே, கத்திரிக்காயே எல்லாத்தையும் எழுதுவீங்கள்ல.
நீங்கள் ஒரு நிகழ்வை நடத்துவதற்கு கடிதம் எழுதுவதற்கான நாளாகத்தான் அது இருக்குமே ஒழிய தமிழ்நாட்டின் மக்களை காப்பாற்றுவதற்கு, தமிழர்களை செதுக்குவதற்கு அந்த அறப்போராட்டமோ அல்லது உங்களுடைய உரைவீச்சுக்களோ அமையாது. கடிதம் எழுதுவதற்கு பார்த்தாயா, நான் அன்றே சொன்னேனே 28/4/1976 இந்த சம்பவம் நடைபெற்றதை உடன்பிறப்பே உள்வாங்கிக் கொள்ளணும் ஒரு கடிதம் எழுதுவதற்காக ஒரு நிகழ்வு நடத்துவாங்க. அப்படித்தான் அது திமுகவுடைய சாயல். அது எம்ஜிஆர் எங்கேயாவது கடிதம் எழுதியிருக்கிறாரா? இல்லை சார், நானும் கேள்விப்பட்டதில்லை. எழுத மாட்டார். ஏன்னா அதுதான் கொள்கை. என் ரத்தத்தின் ரத்தங்களே என்று ஒரு லாரியில் ஏறிக்கிட்டு புரட்சித் தலைவர் அவர்கள் ஒரு வார்த்தையை உதித்தார் என்றால் புதிய யுகத்தை புரட்டி போடுகிற புரட்சியாக அந்த வார்த்தை அமையும். அந்த வகையில் இன்றைக்கி எடப்பாடியார் அவர்கள் தான் செல்லும் இடமெல்லாம் மக்கள் வெள்ளத்தில் அவர் வருகிற போது எங்காவது ஒரு சிறு துரும்பு சம்பவங்கள் நடந்ததுண்டா? ஏன் திராவிட முன்னேற்றக் கழகம் கரூரில் விஜய் பக்கம் நடத்திய கோர தாண்டவ கொடூர நிகழ்ச்சியிலே நடத்திய கொடூர குற்றவாளிகள் வாழுகிற கரூரில் அதே புரட்சி தமிழர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தை, மாபெரும் கூட்டத்தை கூட்டினார்ல, ஒரு அசம்பாவிதம் நடந்த வரலாறு உண்டா? ஏன்னா அவனால் தொட முடியாது. இது தொட முடியாத பேர் இயக்கம். இன்றைக்கி பிடி செல்வகுமார் வந்து திமுகவுக்கு போயிட்டார்னா தமிழக வெற்றி கழகம் தலை குனிஞ்சு போயிருமா? சொல்லுங்கள் பார்ப்போம். விஜய் என்கிற பேராற்றல் மிகுந்த ஒரு பெரும் நடிகன், அவர் இன்றைக்கு தலைவராக இருக்கிறார் என்றால் தமிழகம் வரவேற்க காத்திருக்கிறது. அவரை வரவேற்க காத்திருந்த காரணத்தால் தான் கரூர் சம்பவத்தில் கூட ஒரு சற்று நிதானம் இழந்த சூழல் தாவேகாவிற்கு வந்தது. ஆனால் அந்த இடத்தில் தூக்கி நிறுத்தி தமிழக வெற்றி கழகத்திற்கு துணையாக நின்றதுதான் புரட்சி கலைஞர் உருவாக்கி புரட்சி தமிழர் வழிநடத்துகிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். ஆக இழப்புகளும் வேதனைகளும் வறுமையானால் அது நம் வாழ்வின் மேன்மைக்கான பாடங்களாக்கும் என்று அருந்ததிராயினுடைய கூற்றை நான் இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறேன். பிடி செல்வகுமார் திமுகவில் போய் சேர்ந்தால் திமுக ஆட்சியை பிடித்து விடும் என்று பகல் கனவு காண்கிறார்கள். ஒரு பிடி செல்வகுமார் இல்லை, 1000 பிடிகளை கொண்டாந்து இங்கே வைத்தாலும் ஓபிக்களாகத்தான் மாறுவார்கள். அதில் மாற்றம் இல்லை. அதெல்லாம் சும்மா பம்மாத்து விழாக்கள். மக்களை திசை திருப்புகிற முயற்சியை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். மக்கள் இனிமேல் ஏமாற தயாராக இல்லை. புரட்சி தமிழருடைய பொதுக்கூட்டங்களுக்கு 1000 ரூபாய் வாங்குகிற பெண்கள் தான் 1000 பேர் கூடுகிறார்கள் என்பதையும் திமுக நினைவில் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நான் எச்சரிக்கையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஓகே சார். அமைச்சர் கே நேரு மேலே நிறைய ஊழல் வழக்குகள் படிப்படியாக அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய மகன் வேற நிர்மலா சீதாராமன் அவர்களை போய் பார்த்துருக்காங்க. காலில் கும்பிட்டு விழுந்துட்டாரு. அப்படியா சார்? அது பார்க்கலையா நீங்கள்? இல்லை. பேசுங்க. இந்த மாதிரி போய் பார்த்துருக்காங்க. இதோட பின்னணி என்ன சார்? அடித்த கொள்ளைக்கு அவதாரம் எடுக்க முயற்சிக்கிறார்கள். டெல்லி போனால் எல்லாம் சரியாயிடுமா சார்? டெல்லி தானே இப்போ அவங்களுக்கு தார்மீகத்தினுடைய அறிவாலயம். ஆகையால் டெல்லி அறிவாலயத்தில் தான் இவர்கள் அறிவை போதித்து கொள்கிறார்கள். அடித்த கொள்ளைகளை மூடி மறைப்பதற்காகவும் ஆங்காங்கே நிறுவப்பட்டிருக்கிற மருத்துவமனைகளில் எந்த விதமான ரெய்டும் நடந்துவிடக்கூடாது என்றும் திருச்சியில் ஓடுகிற காவிரி ஆற்றையே காணாமல் செய்த கொடுங்கோளர்கள் இவர்கள். ஒருத்தர்கிட்ட 25 லட்சத்துலேருந்து 35 லட்சம் வாங்கணும். வாங்கி கொள்ளையடித்து 888 கோடி ரூபாயை வாக்கில் போட்ட இந்த அமைச்சர்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்குலாம் என்ன தகுதி இருக்குது? எதன் மீது சத்தியப்பிரமாணம் செய்துவிட்டு இவர்கள் அமைச்சரவையை ஏற்றார்கள்? நான் கேட்குறேன். 2 முறை பொருளாதார குற்றப்பிரிவு பொறுப்பு டிஜிபிக்கு கடிதம் எழுதியது. குற்றவாளி உடனடியாக கைது செய்யணும். ஏன் டிஜிபி எங்கே தூங்குறாரா? நேப்பியர் பாலத்துக்கு கீழே படுத்து கிடக்கிறாரா, மேலே படுத்து கிடக்கிறாரா? நான் கேட்குறேன். தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. நம்ம ஏற்கனவே பேசணும். நம்ம பேசிட்டு இப்போ ஒரு 20 நாட்களுக்கு பிறகு என்ன நடந்திருக்கு? நேற்று மாலை 6 மணி நிலவரப்படி 7686 படுகொலைகள் நிகழ்ந்திருக்கிறது. நாம் தினந்தோறும் அதை கணக்கிட்டு கொண்டே வருகிறோம். கேடுகட்டவர்கள் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் தினந்தோறும் படுகொலைகள். நாம் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஏதாவது ஒரு இடத்தில் படுகொலை நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாளைக்கு சராசரியாக 6லிருந்து 9 படுகொலைகள் தமிழ்நாட்டில் நிகழ்வதாக புள்ளி விவரங்கள் பேசுகிறது. இவர்கள் எதற்கும் லாயக்கற்றவர்கள். இன்னொன்று, இன்ஜினியர்ஸ் அப்ளையர்ஸ் அப்படிங்கிற அந்த பதவிக்காக 25 லட்சத்திலிருந்து 35 லட்சம் வரை இவர்கள் கொள்ளையடித்த அந்த கே நேருவை ஏன் இதுவரை கட்சியிலிருந்து நீக்கவில்லை? அப்போ அவர்கள் எதை ஒத்துக்கொள்கிறார் என்றால், கொள்ளையடிப்பதே எங்கள் கொள்கை,
அப்படிங்கிறத தார்மீக ஆதரவோடு இன்றைக்கி நேருவை பாராட்டுகிறார்கள் என்றால், இப்போ டெல்லியில் நிர்மலா சீதாராமனின் காலில் விழுந்து கெஞ்சுகிற ஒரு சூழலுக்கு தள்ளப்படும். நான் அடிக்கடி சொல்லுவேன், மறைமுகமாக கள்ளத்தனமாக இவர்கள் சங்கிகளோடு உறவாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு சான்றுதான் இவர்கள் அண்மையிலே நடைபெற்ற திருப்பரங்குன்றம் நிகழ்வில் கூட இவர்கள் மிக மோசமாக நடந்து கொண்டார்கள். ஆமாம் சார். 6 மணிக்கு அங்கே இருக்கிற இஸ்லாத்துக்களும் தமிழர்களும் தீபத்தை ஏற்றி முடித்தார்கள். நான் இந்துக்கள்னு சொல்ல மாட்டேன் தமிழர்களை. ஓகே சார். ஆனால் அதுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி கீழே ஒரு கலவரத்தை உருவாக்குவது போல காவல்துறையை முடுக்கி தமிழ்நாட்டில் நாங்கள் இஸ்லாத்துகளுக்கு ஆதரவாக களமிறங்குகிறோம் என்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி, ஏன்னு தெரியுமா அது? மரியாதைக்குரிய தோழரும் தலைவருமான விஜய் அவர்கள் பக்கம் இஸ்லாத்துக்கள் இன்றைக்கு நிறைய பேர் சேர்ந்து கொண்டிருப்பதாக உளவுத்துறை தகவல் எடுத்த அடிப்படையில் அதை நிறுத்துவதற்காகவே திருப்பரங்குன்ற நிகழ்வை கிளப்பி விட்டிருக்கிறார்கள். ஆக இன்னைக்கு நேரு மட்டுமல்ல, கொலைகார அமைச்சர் செந்தில் பாலாஜி, அந்த ரவுடிகள் துறை அமைச்சர் சேகர் பாபு போன்றவர்கள் எல்லாம் ஏன் இதுவரை கைது செய்ய தயங்குகிறது? நம்ம நேரடியாகவே சொல்கிறோம், நம்ம சொல்லலை. தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பின்னணியில் இருப்பதே இந்த ரவுடித்துறை அமைச்சர் சேகர் பாபு தான் என்பதை பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறார்கள். இதுவரை ஒரு சின்ன நடவடிக்கை ஏதாவது உண்டா? ஆக அமைச்சர்கள் எல்லாம் கொள்ளையடிப்பதையும் கொலை செய்வதையுமே நோக்கமாக கொண்டிருக்கிற காரணத்தால் தான் இந்த அரசு அவர்களுக்கு வக்காலத்து வாங்கி வைத்திருக்கிறது. ஆக எவரையும் இவர்கள் கைது செய்ய மாட்டார்கள். 888 கோடி ரூபாய் ஊழல் நாம் பேசணும் அரசு பணியிடங்களுக்கு. இதுவரை அந்த அமைச்சருக்கு ஒரு நோட்டீஸாவது இந்த அரசு அனுப்பியிருக்கிறதா? பொறுப்பு டிஜிபி என்ன முறையை கையாண்டிருக்க? எதுக்கு உங்களுக்கெல்லாம் பொறுப்பு? எந்த நடவடிக்கையுமே எடுக்கல சார். இந்த மாதிரி நபர்களை எதுக்கு பொறுப்பில் வைக்கிறீங்க? வெறுப்பாக இருக்குது மக்களுக்கே. ஒன்று, இந்த பள்ளிக்கரணையில் ஆட்டையை போட்டாங்களே 4 அமைச்சர்கள் 100 கோடி கொடுத்தாச்சான்னு கேள்வி இருக்குது. இதுவரை அதை பற்றி யாராவது பேசியிருக்காங்களா? 2000 கோடி திட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்கல்ல, 100 கோடி ரூபா பங்கு போட்டாங்கல்ல, 4 பேர் அமைச்சர்களுக்கு 25 கோடி போனதாக செய்தி நான் சொல்லலை, அறப்போர் இயக்கம் வெளியிட்டிருக்கிறது. ஆமாம். அந்த 100 கோடி எங்கப்போ? 4 அமைச்சரும் கைது பண்ணணுமா இல்லையா? எப்படா குறவை மீனும் கொக்கும் ஆடுற இடத்துல போய் உங்கள் கோடிக்கணக்கில் கொட்டி ஒரு வீடை கட்ட போகிறீங்க? இவங்க மிதக்கும் இடையே கட்டி கொள்ளையடிப்பாங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆக எல்லா வகையிலும் கொள்ளை, தொடர்ந்து கொள்ளைகள் நடத்தப்படுகிற ஒரு அரசாக இன்னும் இந்த ஆட்சியில் நான் சொல்லலை, அறப்போர் இயக்கம் சொல்லுகிறது 15 லட்சம் கோடிகளுக்கு மேல் இவர்கள் கொள்ளையடித்திருப்பதாக தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். நம்மெல்லாம் 1 லட்சம் 2 லட்சம் பார்க்குறதே அரிதிலும் அரிதாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்மளாம் 1 லட்சம் பார்த்ததே இல்லை. நாளாம் அடுத்த வேணும்போது பார்த்துருப்பேன். என் சொந்த காசை ஒரு நாளும் 1 லட்சம் நான் பார்த்ததில்லை. அப்படி என்றால் 1 லட்சம் கோடிகள் என்றால் என்ன யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ. அதான் பணமெல்லாம் 500 ரூபா கட்டு. ஒரு 500 ரூபா 1 கோடிக்கு 18 கிலோ வரும்னு சொல்கிறாங்க. அப்போ இத்தனாயிரம் கோடிகளை அவர்கள் எத்தனை டன் கணக்கில் அடுக்கி வைத்திருப்பார்கள் கொள்ளையடித்து. இன்னொரு குற்றச்சாட்டை நான் பதிவு செஞ்சுட்டு போகலான்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள் சார். அஜித்குமார் படுகொலை என்பது ஏதோ திருடி விட்டான் என்பது மட்டுமல்ல, அங்கே இருந்த கோவில் கோபுரங்களுக்குள் தானிய கிடங்கு என்பதை கோபுரங்களில் வைப்பார்கள். அது தெரியுமில்ல உங்களுக்கு? தெரியும் சார். அது எதுக்காக வைக்கிறாங்கன்னா, பஞ்சகாலம் வருகிற போது மக்கள் பசியால் வாடுகிற போது அந்த தானியங்களை எடுத்து மக்களுக்கு விநியோகம் செய்து பசியாற்றுவதற்காகவே அந்த கோபுரங்கள் கட்டப்பட்டு உள்ள தானிய கலசங்கள் அந்த குர்தானிகள் வைக்கப்படும். இப்போ எல்லா அந்த தானிய கிடங்குகளில் பணங்கள் பதுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. தேர்தலுக்காக செலவழிப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரின் ஆதரவோடு ஒவ்வொரு ஒன்றியத்திலும் மிக முக்கியமான திருத்தலத்தின் கோபுரங்களில் பணம் பதுக்கி வைக்கப்படுவதாக செய்திகள் வருகிறது. அந்த அடிப்படையில் தான் நீங்கள் அஜித்குமார் படுகொலையும் நிகழ்ந்திருக்கிறது. ஏன்னா அந்த அஜித்குமார் அடுக்கிற பணத்தை பார்த்து விட்டான் என்பதற்காகத்தான் அந்த கொலை நடந்ததாக நம்மளுக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. என்றால் நிச்சயமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற கோபுர கலசங் அந்த குர்தானிகளில் தானிய குர்தானிகளில் சோதனை செய்யப்பட வேண்டும் என்பதை நான் பொருளாதார குற்றப்பிரிவுக்கு வழிகாட்டுகிறேன். இவர்கள் ஆவின்பால் அந்த வாகனங்களில், இவர்களே தபால் நிலைய வாகனம் போல பெயிண்ட் அடித்து உருவாக்கிய வாகனங்களில், ஓம்னி பேருந்துகளில் இருக்கிற டிக்கிகளில் பணம் அதிக அளவிற்கு கொண்டு போய் தேர்தல் செலவிற்காக பதுக்கி வைத்திருப்பதாக நம்மளுக்கு தகவல் வருகிறது. தேர்தல் கமிஷன் இப்பொழுது ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதால் அவர்கள் எழுந்திருக்க இன்னும் ஒரு 4 மாதம் ஆகும்.
ஆக இந்த காலகட்டங்களில் இவர்கள் பணத்தை கொண்டு போய் பதுக்கி வைத்திருப்பதாக நம்மளுக்கு சில தகவல்கள் வருகிறது போது கோபுரங்களை இனிமேல் கண்காணிக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஆசை. சார் தகவல் மட்டுமே நம்ம நம்ப முடியாதுல்ல, ஆதாரங்கள் வேண்டும்ல சார். இப்போ அஜித்குமார் படுகொலையில் நிகழ்ந்திருக்கிறது ஏன் மற்ற கோயிலில் நடந்திருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன் கோபுரங்களில் ஏன் நீங்கள் சோதனை போடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? நம்மளுக்கு ஒரு சந்தேகம் இப்போ வந்துருச்சுல்ல, அந்த சந்தேகத்தை நீங்கள் நிவர்த்தி பண்ணுறது ஒரு 10 கோபுரங்களில் இறங்கி ஆய்வு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். உள்ளபடியே அந்த கோபுரங்களில் தானியங்கள் தான் இருக்கா, தானியத்திற்கு பதிலாக இவர்கள் பணங்களை அடுக்கி வைத்திருக்கிறார்களா என்பதை பார்க்க வேண்டும் அல்லவா? ஏன் அதை பார்க்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சும்மா சந்தேகம் வருமா நம்மளுக்கு? அதுவும் அறிவிக்கட்டாத சந்தேகம். எப்படி கோவில் கோபுரங்களில் போய் பணத்தை அடுக்க முடியுங்கிற சந்தேகம் இருக்குல்ல, ஏன் கொட்டியிருக்க கூடாது இவர்கள்? ஏன்னா எங்கே வச்சாலும் கண்டுபிடிச்சிடலாம், கோயில்களில் கண்டுபிடிக்க முடியாது, தெரியுமில்ல? இது புதிய யுக்தி. ஆகையால் தான் அஜித்குமார் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான் என்பது செய்தியாக வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிற போது மற்ற கோபுரங்களையும் அலசி ஆராய வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். அது பொய்யாக இருப்பின், அந்த விடயம் பொய்யாக இருப்பின் அரசுக்கு தாக்கல் சொல்லணும். பொருளாதார குற்றப்படிவு இந்த கோபுரங்கள் அந்த மாதிரி பணம் இல்லைன்னு சொன்னால் மக்களுக்கு அறிக்கை கொடுங்க. அஜித்குமாரோடைய அந்த மரணம் என்ன ஆச்சுன்னு இப்போ வர தெரியுதா? சிபிஐ விசாரணை போட்டு ஏன் தடங்களாக இருக்குது? என்ன பிரச்சனை? யார் தடுக்கிறா? அந்த முதல் குற்றநகல் அறிக்கையிலே கோளாறுகள் என்று உயர்நீதிமன்றம் தவறு சொல்லியிருக்குதுல்ல, முறையாக விசாரியுங்கள் என்று சொன்னதில்ல. இதுவரை என்ன சிபிஐ விசாரித்துட்டு இருக்கா, இல்லை விசாரிக்காமல் அப்படியே முடங்கிருச்சா? அப்போ அங்கே ஒரு சந்தேகம் வருதில்ல நம்மளுக்கு. அந்த சந்தேகத்தை தான் நான் இப்போ எழுப்புகிறோம். ஓகே சார். சரி, இப்போ தாவேகாவுடைய பொதுக்கூட்டம் ஈரோட்டில் நடக்க போது, அந்த பொதுக்கூட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா 84 அந்த விதிமுறைகளை போட்டிருக்காங்க. ரொம்ப நெருக்கடியில் அந்த பொதுக்கூட்டம் நடக்க போகுதா? அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் நேரத்தில் தேர்தல் கமிஷன் கண்ட்ரோலில் போயிடும். ரோட் ஷோலாம் எல்லோரும் நடத்துவாங்க. முதலமைச்சர் இன்னும் கொஞ்ச காலத்தில் அப்படியே தூங்கி எந்திரிச்சு கிளம்புவார், மக்களை சந்திக்க வருகிறேன் அப்படின்னு சொல்லி. ரோடு ஷோவே இல்லையே சார். அவங்க நடத்துறது ரோடு ஷோ, அவங்களுக்கு தனி சட்டம். அவங்களுக்கு மட்டும் ரோடு ஷோ அனுமதி, மற்றவங்களுக்குலாம் இருக்காது. அதில் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்துக்கு சுத்தரவே இருக்காது. ஏன் சார்? எதனால? பயம், ஒரு வெறுப்பு வந்துருச்சு அவங்க மேலே. இல்லை சார், ஒரு புதிய கட்சி பார்த்து ஒரு பழமையான கட்சி எப்படி சார் பயப்படும்? அது நீங்கள் அதனால தானே கரூரில் கட்டவிழ்த்து விட்டீங்க. நீங்கள் இவ்வளவு 84 இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே 84 விதிமுறைகளை கொண்டு வரணும். என்ன இங்கிட்டு திரும்பக்கூடாது, ஆண்கள் பெண்களை பார்க்கக்கூடாது, ஆண்களுக்கு ஒரு பக்கம் பெண்களுக்கு ஒரு பக்கம், அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடாதுன்னு போடுறது தான் சார். அதுக்கு 84 இதுவரை அந்த 84 எல்லா கட்சிக்கும் பிரயோகப்படுத்தியிருக்கிறீங்களா? யாருக்காதும் கொடுத்துருக்குறீங்களா? நான் கேட்குறேன். அப்போ உங்கள் நோக்கத்துக்கு நீங்கள் எதை வேணாலும் பண்ணுவீங்க இந்த ஆட்சியில், அப்படி தானே? நாங்கள் என்ன செய்கிறோமோ அதுக்கு கட்டுப்படும் அப்படின்னா மற்ற கட்சிகள் எப்படி இங்கே அரசியல் வேலையை செய்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் மாநாடெல்லாம் நடத்துனீங்கல்ல, இந்த மாதிரி 84 கட்டளைகள் உங்களுக்கு நீங்கள் போட்டுக்கிட்டீங்களா? திமுகவுக்கு இந்த நாற்காலிகள் மாநாடு கரூரில் நடந்துச்சு, 84 கட்டளைகளோடு நீங்கள் நடத்துனீங்க நாற்காலிகள் மாநாடு இல்லை? அப்போ தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டும் இவ்வளவு தூரம் நீங்கள் நெருக்கடி கொடுக்குறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேர்தலில் பயம் அல்ல, காய்ச்சல் வந்திருக்கு. அதான் பிரச்சனை உங்களுக்கு. நல்ல மருத்துவராக அமெரிக்காவில் போய் பார்க்க வேண்டியதான், நீங்கள் அப்போலோவில் பார்க்காதீங்க. என்னமே அரசு மருத்துவமனையெல்லாம் மாத்திரை மருந்து இல்லைங்கிற குற்றச்சாட்டும் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா நீங்கள்லாம் உயர்ந்தவர்கள், நீங்கள் அந்த மருத்துவமனைலாம் சிகிச்சை அளிச்சிக்க மாட்டீங்க. ஆனால் வாய்கிலேயே பேசுங்க, 1256 பிரம்மாண்ட மருத்துவமனையில் தமிழ்நாட்டில் உருவாக்கி வச்சுருக்கிறோம்னு சொல்லுவீங்க. ஆனால் ஒரு மருத்துவமனையும் நீங்கள் போய் படுக்கிறதில்ல. எப்படி இருக்குது இது? ஆக இவர்கள் திட்டமிட்டு தமிழக வெற்றி கழகத்தை காயடிக்கிற நோக்கத்தோடு இயங்கி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, இந்த செங்கோட்டையனார் அந்த கட்சிக்கு போயிட்டாருன்னு சொன்னோன்ன பதறு என்னமா பதறாங்க இந்த திமுககாரங்க, எதையோ கிளப்புறாங்க. செங்கோட்டையனாருடைய பழைய விஷயங்களெல்லாம் கிளப்பிட, புதிய விஷயத்தை பேசுகிறா, நீ அடித்த கொள்ளையை பற்றி பேசு. என்ன செங்கோட்டையனார் என்ன அதிமுகவில் அப்படி என்ன செஞ்சிட்டாருன்னு நீங்கள் சொல்லுங்கள். வாச்சாத்தி சம்பவத்தில் 3 துறை கட்டவிழ்த்து விடப்பட்டது. அது அரசுக்கே தெரியாமல் கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒரு பெரிய சம்பவம் அது. அதை பற்றிலாம் இன்றைக்கி பேசுகிறாங்க. அம்மையார் ஜெயலலிதாவை தவறாக பேசுகிறாங்க அந்த சம்பவத்தில். ஆக இது எல்லாமே இவர்களை பார்க்கிற போது என்னென்னா, இவர்கள் செய்கிற தவறை மூடி மறைப்பதற்கு பிறர் செய்கிற தவறை பூதாகரமாக்கி அவர்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று துடிக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகம் என்பது இன்றைக்கு கோவை மண்டலம், அது கொங்கு மண்டலம் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை. அது எவராலும் பிரிக்க முடியாது. அந்த கோட்டையை உடைப்பதற்கு தான் ஊழல் துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் கொண்டு வந்தார்கள். இப்போ அங்கேயே ஒன்றும் செய்ய முடியல இப்போ கொங்கு மண்டலத்தை. அதனால் கொங்கு மண்டலத்தை உடைக்கிற வேலையை செஞ்சால் நம்ம வெற்றி பெறலாம்ங்கிற பகல் கனவுல இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயையோ அது தமிழக வெற்றி கழகமும் உள்ளே இறங்கிட்டாங்களே, நம்ம எப்படி கொங்கு மண்டலத்தை நம்ம கைக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிற ரீதியில் அவங்க முடிவெடுக்கிறாங்க. ஒன்று மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். யாரை எங்கே
நியமிக்க வேண்டும், யாரை எங்கே காப்பாற்ற வேண்டும் என்பதை மக்கள் தெளிவாக இருக்கிற காரணத்தால் கொங்கு மண்டலத்தில் நீங்கள் வாஸ் அவுட் ஆவதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சீட்டு நீங்கள் பெற மாட்டீங்க. திருப்பியும் சொல்கிறேன். ஆக தமிழக வெற்றிக் கழகம் இன்றைக்கு 84 நிபந்தனைகளோடு ஒரு கூட்டத்தை நடத்துகிறார்கள் என்றால் மற்ற கட்சிகளுக்கு அது முன் உதாரணம் என்பதை நான் அழுத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன். சார், செங்கோட்டையன் அந்த பொதுக்கூட்டத்தில் பேச வாய்ப்பு இருக்கா சார்? நாஞ்சில் சம்பத் அவர்களும் போயிருக்காங்க. இந்த பேச்சானது எப்படி பேசப்பட இல்லை, போகுது? நிச்சயமாக அதற்காகத்தான் அந்த கூட்டம், அந்த பொதுக்கூட்டமாக ஏற்பாடு பண்ணுறாங்க. பாண்டிச்சேரியிலே நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் கூட்டமானது ஒரு 1½ மணி நேரத்திற்குள் எல்லாத்தையும் முடித்துவிட வேண்டும் என்று அந்த பாண்டிச்சேரி மாநில அரசு உத்தரவிட்டிருந்தது. அதற்கு அவர்கள் கட்டுப்பட்டு நடந்ததால் 2 பேர் பேசிவிட்டு 3வதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பேசிவிட்டார். ஆனால் இங்கே அப்படி அல்ல. மதியத்திலே இந்த பொதுக்கூட்டத்திலே விஜய் பேச வேண்டும் என்பதை கட்டளையாக ஏற்றிருக்கிறார். நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ தமிழக வெற்றிக் கழகம் 2 மணி நேரம் 3 மணி நேரம்தான் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று இவர்கள் புதியதொரு சட்டத்தை தமிழக வெற்றிக் கழகத்துக்கு உருவாக்கியிருக்காங்க. அது அரசாங்கத்தினுடைய ரவுடிகளாக இருக்கிற மிக முக்கியமான காவல்துறை அதிகாரிகளை வைத்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ விஜய் மதியம் 1லேருந்து 2க்குள்ளே பேசணும் அப்படிங்கிற அப்போ 2 மணி நேரம் தான் அதை கொடுக்குறாங்க. நிச்சயமாக இந்த பொதுக்கூட்டத்தில் செங்கோட்டையனாரும் பேசுவார், நாஞ்சில் சம்பத்தும் பேச இருக்கிறார் என்கிற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆக இது ஒரு பிரம்மாண்டமான, இன்னும் நாடே எதிர்பார்க்கிற ஒரு பொதுக்கூட்டமாக இருக்கும் என்று நாம் நம்புகிறோம். இன்னும் என்னென்ன, ஆனால் இன்னும் கடைசி நேரத்தில் இப்போ அந்த மைதானம் 14 ஏக்கரில் பேருந்துகளை நிறுத்துவதற்கும் 10 ஏக்கரில் மக்கள் கூடுவதற்குமான மொத்தம் 24 ஏக்கரில் அது நடக்க போகுதுன்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த இடம் ஏதோ ஒரு கோயிலுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி இப்போ பெரிய பூதாகரத்தை கிளப்பி விட்டு இந்த கூட்டத்தை தடை செய்வதற்கான வேலையெல்லாம் இப்போ செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவங்க கரூரை மட்டுமே கணக்கு காட்டி தமிழக வெற்றிக் கழகத்தை முடக்குகிறார்கள் என்றால் உங்களுக்கு தாமிரபரணி ஆற்று படுகொலை நிகழ்வுகளை காட்டி உங்களது பொதுக்கூட்டங்களை நிறுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கா என்கிற கேள்வி. நேற்றைய தினம் பார்த்தீங்களா, மெரினாவில் துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்தில் குண்டுக்கட்டாக ஆண் போலீஸ் பெண்களை தூக்கி செல்வதும், பெண் போலீஸ் ஆண்களை தூக்கி செல்கிற மோசமான சூழலை இந்த அரசு எதிர்கொண்டிருக்கிறது. சென்னை நாரப்போகிறது என்பதை இது போன்ற கைதுகள் நமக்கு தெரிவிக்கிறது. ஏன்னா ஆரம்பத்தில் துப்புரவு பணியாளர்களை நாங்கள் நிரந்தரமாக்குவோம்னு சொன்னாங்க, செய்யலை. 3 வேளையும் சோறு போடுறோங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய அந்த பணியாளர்களுக்கு 3 வேளையும் சோறாக கேட்டாங்க. அவங்க சோறு போடுறீங்க, அப்போ இருக்கிற தனியார் நிறுவனங்களில் பணி செய்யக்கூடியவர்கள் எல்லோருக்கும் சோறு போடுமா அந்த அரசு? இப்போ பார்த்தீங்கன்னா ஐகானில் வேலை செய்கிறான், அசோக் லைலாண்டில் வேலை செய்கிறான், சென்னையை சுற்றி இருக்கிற மிகப்பெரிய தொழிற்பேட்டைகள், அங்கே எல்லாரும் வேலை செய்கிறான். அந்த அரசு எல்லாருக்கும் சோறு போடுமா? சரி, பேருந்து திட்டத்தில் இலவச பேருந்து அப்படின்னு சொல்லி நீங்கள் அறிவிச்சிங்கல்ல பெண்களுக்கு, மாதம் 1 லட்சம் வாங்குகிற பெண்ணும் எப்படி இலவசமாக போக முடியும்? நீங்கள் சிவப்பு அட்டை மஞ்சள் அட்டைன்னு குடும்ப அட்டைக்கு வண்ணம் போட்டிங்களே, ஏன் இந்த பயணச்சீட்டுக்கு வண்ணம் போடலாம்? யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இவர்கள் எப்படி கொள்ளையடிக்க திட்டம். நான் என்ன கேட்குறேன்னா, இலவச பேருந்து எதுக்கு பயணச்சீட்டு எதுக்குன்னு தெரியுமா? எதுக்கு சார்? அந்த பேப்பரில் கூட இவங்க கொள்ளையடிப்பாங்க. பேப்பரில் எப்படி சார் ஊழல் பண்ணுறாங்க? நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை ரோல், ஒரு பேருந்துக்கு 3லேருந்து 5 ரோல் வரை பயன்படுது. கிட்டத்தட்ட எத்தனை பேருந்துகள் தமிழ்நாடு முழுக்க ஓடுது, எத்தனை ரோல் மாட்டணும்? புரியுதுங்களா? நீங்கள் இன்னொரு செய்தி கணக்கு காட்டுவாங்களாம், நாங்கள் 5 ஆண்டு கால ஆட்சி முடிவில் 17 கோடியே 26 லட்சத்தி அப்படிலாம் ஒரு கணக்கு எழுதுவான். நடத்துனர் என்ன செய்வார்னா பின்னாடி உட்காந்துக்கிடுவார். ஒரு 10 பெண்கள் ஏறினா 15 சீட்டை கொடுத்து விட்டுறது. கடைசியாக நிற்கிற அந்த பெண்ணு 5 சீட்டை வச்சுக்கிட்டு பேக்கான்னு நின்றுட்டு அடுத்த ஸ்டாப்பில் அது 5 சீட்டையும் கொடுத்து இறங்கிடும். அதுவும் கணக்குக்கு வரும். இதுதான் அவங்களுடைய பயணத்திட்டம். அப்போ 1 லட்சம் வாங்குகிற பெண்களும் பேருந்தில் இலவசம் என்றால் எவ்வளவு மோசமான சூழலை இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். கேட்டால் பெண்கள் ஓட்டுக்காகவே இந்த வேலை திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஓட்டை பெற வேண்டும், பெண்களுடைய வாக்கை பெற வேண்டும். இந்த தடவை பல்லுச்சிரும், பெண்களுடைய வாக்கு உங்களுக்கு வந்துடும் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. வாய்ப்பே இல்லை. நிச்சயமாக களச்சூழல் மாறிக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியல் தளம் 1977களில் எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த தேசத்தை கட்டியமைப்பதற்காக களம் கண்டாரோ, அதை போல இன்னைக்கு 2026இல் ஒரு புதிய புரட்சியை உருவாக்குவதற்கும் களம் காண போகிறோம். காத்திருங்கள். ஓகே சார், இந்த அரசியெல்லாம் பார்க்கும்போது வீரப்பன் அவர்கள் உயிரோடு இருந்தால் என்ன பண்ணியிருப்பார்? அழைச்சிட்டு போய் நிர்வாண கோலத்தோட நடுக்காட்டுக்களை வச்சுட்டு
என்ன செஞ்சிருப்பார் தெரியுமில்ல? நிர்வாணமாகவே ஒரு மரத்தில் கட்டி வச்சிருப்பார். பேச்சே கிடையாது. பேச்செல்லாம் கிடையாது. அவர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார். நாட்டை கொள்ளையடிச்சிட்டீங்களேடா, நான் காட்டுக்குள்ளே கொள்ளையடிச்சேன்னு சொன்னீங்களேடா சந்தன மரங்களா, இப்போ சந்தன மரமெல்லாம் முளைச்சி பெருசு பெருசாக இருக்கடா அயோக்கிய புயல்களா, நாட்டை சுரண்டி கொடிச்சு மலையெல்லாம் வெட்டி கொண்டு போயிட்டீங்களடா, மரம் முளைச்சதே மலை எப்படா முளைக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக சில வார்த்தைகளை பேசி, சத்தியமாக சொல்கிறேன், உண்மையே சொல்கிறேன், கர்நாடகத்தினுடைய சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் அவர்கள் காடுகளுக்குள் அழைத்து சென்று வைத்திருந்த போது அதற்கு முன்னாலேயே வந்து ஒரு திட்டம் இருந்தது. இன்றைக்கி ஆண்டு கொண்டிருக்கிற முதலமைச்சரையும் தூக்கியாந்து உள்ளே வச்சிடணும், காட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு சில கேள்விகள் இருக்குது என்று அவர் திட்டம் தீட்டினார். அதற்கு முட்டுக்கட்டையாக இருந்த இயக்கங்கள் தமிழ் தேசிய மீட்சி படையும் தமிழ்நாடு விடுதலை படை. இல்லையென்றால் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் அந்த பகுதிக்கு அந்த காலகட்டத்தில் சுற்றுப்பயணம் வந்திருந்தால் தூக்கியிருப்பார். இன்றைக்கி அவர் உயிரோடு இருந்திருந்தால் இது போன்ற காட்டாட்சி தற்பார் முறை நடந்திருக்காது. 1996களில் அவர் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியை மிக கேவலமாக பேசியதற்கு காரணமே நக்கிரன் கோபால் தான். ஏன்னா அவர் திமுகக்காரர். இவர் போய் என்ன செய்கிறாருன்னா, அவரை வந்து மடைமாற்றம் செய்கிறார். நீங்கள் ஜெயலலிதாவுக்கு எதிராக பேசுங்க, ஜெயலலிதாவுக்கு எதிராக பேசுங்க, திமுகவை வாழ்த்தி பேசுங்க. காட்டுக்குள்ளே இருக்கிற மனிதன் எல்லாத்தையும் அறிந்திருந்தாலும் கூட ஒரு அரசியல் புரிதல் அவர் காங்கிரஸ்காரர். வீரப்பனார் வந்து காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சார்ந்தவர், தெரியுமா அது உங்களுக்கு? ஆகையால் தான் மைசூர் மாவட்டத்தினுடைய முக்கியமான தொகுதி ஹனூர் தொகுதியில் அவர் வந்து ராஜுகவுடாவை ஆதரித்து, காங்கிரஸ் வேட்பாளர் ராஜுகவுடாவை ஆதரித்து எதிர்த்து நின்ற நாகப்பா என்கிறவரை எதிர்த்து வேலை செய்தார். அந்த காலகட்டத்தில் ராஜுகவுடா வெற்றி பெற்றார். ஆக ஒரு காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் இருந்தவர் வீரப்பனார். அவரை மடைமாற்றம் செய்ததே நக்கிரன் கோபால் தான். அவர் தான் திமுகவை அவர் ஆக்கி வச்சது.